ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியினுடைய முதலாவது பாகம் என்னவென்று சொன்னால் வேறுபாடுள்ள வாழ்க்கை. உங்களை கர்த்தர் பிரிப்பார். எதை பிரிப்பார்? நீங்கள் அது வரைக்கும் யார் கூட இருக்கிறீங்களோ, எதில் இருக்கிறீங்களோ அதை விட்டு கொஞ்சம் கர்த்தர் உங்களை பிரித்து வைப்பார். இந்த பிரிவினை தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதலாவது வளர்ச்சி ஸ்டேஜ். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்போ முதலாவது ஒரு மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு சற்று விலகி இருக்கணும். முதல்ல ஆண்டவர் உங்களை வேறுபாடுள்ள வாழ்க்கையை கொண்டு போவார். இந்த வேறுபாடுள்ள வாழ்க்கைங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதல் ஸ்டேஜ். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே குடும்பமே அகைன்ஸ்ட் ஆகும். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அகைன்ஸ்ட் ஆவாங்க. நம்ம தப்பு செய்யும் போது எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. சினிமா பார்க்கும் போது எல்லாரும் வந்து சினிமா பார்ப்பாங்க. குடிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து குடிப்பாங்க. அதுவே நம்ம வீட்டில் உட்காந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருப்போம், சண்டை போடுவோம், அப்போல்லாம் கூட இருப்பாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன உடனே வீட்டை விட்டு வெளியே போவாங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன உடனே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. நாம் நினைப்போம், நான் என்ன தப்பு பண்ணேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, ஏன் எனக்கு இந்த சோதனை? அது சோதனை அல்ல, திருப்பியும் சொல்லுகிறேன், அது கர்த்தர் கொண்டு போகிற பாதை. கர்த்தர் அப்படிதான் வேறு பிரிப்பார். அந்த வேறு பிரிக்கிற காலம் இருக்கு பாருங்க, அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இடைபட போகிறதான காலம். அந்த வேறுபாட்டுள்ள தனிமைப்படுத்தப்படும் போது தேவன் உங்களோடு நிறைய காரியங்களை பேசுவார். அந்த தனிமைக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். முந்தையெல்லாம் திருமணமான உடனே இந்த கணவனும் மனைவியையும் ஒரு வாரத்துக்கு வெளியூருக்கு அனுப்பி வைப்பாங்க. இது வந்து ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பழக்கம். எதுக்கு அனுப்பி விடுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் வெவ்வேறு குடும்பத்திலேருந்து வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது பாருங்க. அதனால் அவங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு தெரியாது. அப்போ ஒரே வீட்டில் இருக்கும்போது அப்போல்லாம் கூட்டு குடும்பம் தான். இப்போ தான் வந்தோடனே விரட்டி விட்டுறீங்களா எல்லாரையும். அப்போ இந்த கணவனும் மனைவியும் நம்ம என்ன செய்ய முடியாது, தனியாக பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு வாரத்துக்கு 3 நாளைக்கு தனியாக அனுப்பிவிடுவான், ஏதாவது ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு. எதுக்குன்னா அவங்க 2 பேரும் அந்த தனியாக இருக்கிற காலத்தில் தான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும், ஒருத்தர் பேச முடியும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் என்ன பிடிக்கும், என்ன வர, அவருடைய சுபாவம் என்ன, இந்த அம்மா சுபாவம் என்ன, அதில் 3 நாளில் கலர் தெரிஞ்சிடும். எதாக இருந்தாலும் அது எல்லா கலருமே 3 நாளில் தெரிஞ்சிடும். அதுக்கு தான் தனியாக அனுப்பி விடுவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இதுங்க ஃபோன்லேயே முன்னாடி பேசி முடிச்சிருது எல்லாத்தையும். இப்போ ஃபோன்லேயே பேசி முடிச்சிருது. இப்போ நம்ம தனியாக அனுப்பி விட்டாலும் உட்காந்து 2 ஃபோன் அனுப்பிக்கிட்டு இருக்கு அங்கேருந்து சில ஆட்கள். இப்போ ஏன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைன்னு காரணம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாம் ஃபோன்லேயே பேசிக்கிறது. முன்னாடியே பேசி முடிச்சிருது மணிக்கணக்கில். அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பேச மாட்டாங்க, அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ முன்னாடியே பேசுறதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் மோட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்குது, அவன் லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்கு, அந்த ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கு, குடும்பம் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த தனிமைப்படுத்தப்படுகிற நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நேரம். இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே, நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு பிரிவினை வரும். நம்ம ஆண்டவர் தனித்து கொண்டு போவார். நம்மளை வீட்டில் இருக்கிறவங்க பகைப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க தனியாக போயிடுவார். இந்த தனிமைப்படுத்தப்படுகிற போது தேவன் நிறைய காரியங்களை பேசுவார். தேவனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் உள்ள உறவை வேதம் சொல்லுது, ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மகிட்ட அப்படிதான் பழகிறார், மனவாட்டியே அப்படிதான் பழகிறார். அதே நேரத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, ஒரு மனவாட்டி கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த தனிமைப்படுத்த வரும்போது அவர் அநேக காரியங்களை உங்ககிட்ட பேசுவார். இந்த தனிமைக்கு நீங்க விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் ஒருத்தரை விட்டு பிரிக்கிறாருன்னா அந்த பிரிவினைக்கு நீங்க என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். சில நேரத்தில் நாம என்ன செய்வோம், அந்த பிரிவினைக்கு ஒத்துக்க மாட்டோம். நம்மளா போய் சாரி கேட்போம், நான் தெரியாம பண்ணிட்டேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க, பேசுங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே வளராது. நீ தனிமைப்படுத்தப்பட்டு தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிற நேரம் இருக்கு பாரு, அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட பல ரகசியங்களை உன் வாழ்க்கையில உன்னை பத்தி ஆண்டவர் பேசுறதுக்கு காரணம். அதுக்கு தான் தனிமையா தூக்கிட்டு போவார். அது எசேக்கியேலா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், ஆண்டவர் தனித்து விடப்பட்டார்கள் இருக்கும் எல்லா இடத்துலையும். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியோட கர்த்தர் இடைபடுற விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நான் உட்கார்ந்து மூப்பர்களோடு கூட பேசி கொண்டிருந்தேன், ஒரு கரம் வந்து என் தலைமையை பிடித்து இழுத்து கொண்டு போனதுன்னு இருக்கும். உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கூட பேசணும்னு முடிவு பண்ணிட்டாரு, வான் கூட்டு போயிட்டாரு. எப்படி இருக்கு பாருங்க. அப்ப கர்த்தரோடு கூட தனித்து இருக்கணும்ன்ற அந்த சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த நேரத்தில் நீங்கள் சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். எது?
யார் யாரெல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு ஒதுக்குறாரோ அந்த ஒதுக்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். திருப்பி போய் அவங்ககிட்ட போய் நீங்கள் நான் ஒப்புரவாக கூடாதுன்னு சொல்லலை, எதை சொல்ல வரேன், அந்த தனிமைக்கு இடம் கொடுக்கணும். இப்போ ஒரு ராக்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராக்கெட் மேலே போகும்போது அப்படியே அது வந்து ஒரு பெரிய சைஸ் இருக்கும், பல டன் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அவங்க எதை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட அளவு தான் இருக்கும், இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அந்த சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறது இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் தூக்கிட்டு போகிற ராக்கெட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஒரு சர்டன் லிமிட்டுக்கு போன பிறகு அந்த ராக்கெட் பிரிஞ்சு விடும், சில பார்ட்ஸ் விடும், அடுத்து கொஞ்சம் பகுதி தான் போகும். கொஞ்சம் தூரம் போனோன்னா அடுத்த கொஞ்சம் பிரிஞ்சு விடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூடை தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த கூடை நினைக்கக்கூடாது, என்ன நினைக்கக்கூடாது, என்ன கீழே இருந்து இவங்க தான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தாங்க, இவங்க என் கூடயே கடைசி வரைக்கும் வரணும், இந்த பிரிஞ்சு விழுந்துச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், நான் அவங்களோட தான் இருப்பேன்னா ஆண்டவர் சொல்லுவார், அந்த பிரிஞ்சு விழாவிட்டால் நீ அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சில பிரிவினைகள் நல்லது. கர்த்தர் சிலரை விட்டு உன்னை பிரிக்கிறார்னா அதுக்கு அனுமதி கொடுங்க, அது ஆண்டவர் அனுமதிக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் பல ரகசியங்களை உங்களோடு பேசுவார், பல காரியங்கள். அந்த இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஆரம்பத்தில் கர்த்தர் பேசுகிற சில இருக்கும், அது உங்களுடைய லைஃபுடைய ஸ்பிரிச்சுவல் பிளானாக இருக்கும். அந்த பிளான் படி தான் லைஃப்பில் அந்த கடைசி வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். அந்த முதல் ப்ளூ பிரிண்ட்டை உங்களுக்கு கொடுப்பார். மோசே கிட்ட கூட்டிட்டு 3ஆம் அதிகாரத்தில் கூட்டிட்டு அவங்ககிட்ட மொத்த பிளானையும் பேசிடுவார். உன்னை கொண்டு நான் என்ன செய்ய போறேங்கிறத மொத்த பிளானையும் பேசிடுவார். அதன் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கும். அதுலேயும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனத்தை வாசிச்சோம்னா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். கொண்டு போய் சேர்ப்பாங்கிறத அங்க சொல்லவே இல்லை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் 2 காரியத்துக்காக இறங்கினேன், நீ எகிப்தியரின் கைக்கு அவர்களை விடுதலை ஆக்குவாய், அவ்வளவுதான், நிறுத்திட்டார். அப்பொழுது மோசே அடுத்த வேற காரியத்துக்கு போயிட்டார். அவர் சொல்றாரு 2 காரியத்துக்கு நான் இறங்கினேன், ஒரு காரியத்தை நீ செய்வேங்கிறார். 2வது காரியத்தை பத்தி அங்க பேசவே இல்லை. அவன் கொண்டு போய் சேர்ப்பான்னு அங்க சொல்லவே இல்லை பாருங்க. இதுதான் ப்ளூ பிரிண்ட். இந்த ஆரம்பத்தில் கர்த்தர் பேசுற ப்ளூ பிரிண்ட்ங்கிறது இதுதான். சிம்சன் வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி இருக்கும், ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் பேசிடுவார். அது எப்ப பேசுவாரு, இந்த தனித்திருக்கிற அனுபவம். எதுக்கு சும்மா கொண்டு போறாரு நினைக்கிறீங்களா ஆண்டவர், பிரிவினை உண்டாக்குறாரு நினைக்கிறீங்களா? கர்த்தர் எதை செய்தாலும் அதற்கு பின்பதாக ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கும். கர்த்தர் இந்த பிரிவினையை உண்டாக்கி கொண்டு போய் பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பேசுவார். அதை பேசுறதுக்கு கர்த்தர் இந்த பிரிவினையை உண்டாக்குனா தான் முடியும். எல்லாரோடையும் வச்சுக்கிட்டு உங்களோட பேச முடியாது. அதுதான் கர்த்தருடைய திட்டம். இந்த வேறுபாடு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களை பிரிச்சு கொண்டு போய் தனியா வைக்கிறது, அதுக்கு அனுமதி கொடுங்க. உங்களை விட்டு யாராவது பிரிகிறாங்கன்னா சோத்திரம் பண்ணுங்க, ஐயோ போயிட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. அந்த பிரிவினை நல்லது. நீங்களா பிரியறது இல்ல, நீங்களா அடிச்சு வரட்டப்படாது யாரையும், அதை சொல்லலை. அவங்களே திடீர்னு நம்மளை விட்டு போவான், உனக்கு எனக்கு ஒத்து வராதும்பா, சோத்திரம், கர்த்தர் பிரிக்கிறாருன்னு அர்த்தம்.